அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிற பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் 12 சாணத்துக்கும் 12 லக்னத்துக்கும் 12 ராசிக்கும் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் கடமை, கண்ணியும், கட்டுப்பாடு இந்த மூன்றும் எந்தெந்த சாணத்தில் இருந்து பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் சொல்லுகிறேன். கடமைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 5, 5 இதெல்லாம் கூட்டினாக 11. அதுக்கு நவக்கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 2. அப்போ கடமை 2ஆம் இடத்தில் வருகிறது. 1 நாம், 2 குடும்பம். ஆனால் கடமை என்ற ஒரு வார்த்தைக்கு 2ஆம் இடம் குடும்ப ஸ்தலத்தில் வருகிறது. கல்வி அப்படிங்கிற இடத்தெல்லாம் தான் வருது. கடமை தவறாமல் செய்ய வேண்டும். அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும். அதான் கடமை. அடுத்ததாக கண்ணியத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 3, 7, 2, 7 இதெல்லாம் கூட்டாக்க 20. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டா மீதி 2. அதாவது கண்ணியும் 2ஆம் இடத்தில் வருகிறது. கண்ணியத்தோடு வாழணும். முறை தவறி நடந்தால் கண்ணியத்தை மாறி நடக்கிற அப்படிம்பாங்க. ஆனால் கண்ணியத்துடைய விதியின் 2. இது கண்ணியம் 2ஆம் இடத்தில் வருகிறது. அடுத்ததாக கட்டுப்பாடு என்ற ஒரு வார்த்தைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 2, 7, 6, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 30. அதை 9 நவக்கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 3. அப்போ கட்டுப்பாடு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. 3ஆம் இடம் கட்டுப்பாடாக இருக்குது. 3 முடிச்சு போல் அந்த 3ஆம் இடம் கட்டுப்பாடு என்பது வருகிறது. 3ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அதனால் கடமை, கண்ணியும், கட்டுப்பாடு என்ற வார்த்தை கடமை 2ஆம் இடம், கண்ணி 2ஆம் இடம், கட்டுப்பாடு 3ஆம் இடம் வருகிறது. அப்போ கடமை, கண்ணியும், கட்டுப்பாடு. சரி. அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு என்று சொல்கிறார்கள். சட்டம் ஒழுங்காக இருந்தானா அந்த சட்டம் ஒழுங்குக்கு 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்களிடம் 3, 2, 5, 7, 3, 8, 8, 3 இதெல்லாம் கூட்டாக்க 39. அதை நவக்கிரகத்தால் கழித்து விட்டால் மீதி 3. அப்போது சட்ட ஒழுங்கு 3ஆம் இடத்து வருகிறது. சரியான பாதையில் தான் அது அமைந்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு தவறினாலே பொதுவாக உலகம் அழிஞ்சது போல தான் அது அர்த்தம். சட்ட ஒழுங்கு தவறினால் குடும்பம் அழிஞ்சது போல அர்த்தம். சட்ட ஒழுங்கு தவறினால் மாநிலம் அழிஞ்சதாக அர்த்தம். அதான் சட்ட ஒழுங்குங்கிறது 1ஆம் இடம் சரியாக இருந்தால் கடைசி வரை எல்லாமே சரியாக இருக்கும். 1ஆம் இடமே சரியில்லைனாக்கா எல்லாமே சரியாக இருக்காது. அதுதான் சட்ட ஒழுங்கு. அதனால் குடும்பத்தில் கணவன் சரியாக இருந்தால் மனைவி சரியாக இருப்பான். மனைவி சரியாக இருந்தால் கணவனும் சரியாக இருப்பான். அதாவது சட்ட ஒழுங்குடைய விதியின் 3. இப்படி சில வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் ஒவ்வொரு சாணத்து அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. நான் காட்டப்பட்ட எண்களின் மூலம் இந்த எண்களின் மூலம் தான் அத்தனையும் சொல்லி கொண்டு வருகின்றேன். தமிழ் வார்த்தைகள் எந்தெந்த வகையில் சொல்லப்பட்டு வருகிறது அத்தனை வார்த்தைகளுக்குமே நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பலன். சட்ட ஒழுங்கெல்லாம் 3ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அந்த 3ஆம் இடத்து பலன் என்னான்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு சட்ட ஒழுங்குன்னு ஒன்று சரியான பாதை இருந்துவிட்டால் நாடுகள் ரொம்ப சரியாகவே இருக்கும். சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றால் அது மாறி தான் இருக்கும். ஆனால் இது வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். என்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக நான் ரொம்ப நாளாக பேசி கொண்டு வருகின்றேன். ஃபேஸ்புக் மூலமாக நிறையா என்னை அங்கீகரித்து நிறையா அந்நிய நாட்டுக்காரங்க, இந்திய நாட்டுக்காரங்க நிறைய அங்கீகரித்து எனக்கு கிஃப்ட்டுகள் நிறைய போட்டிருக்கதா எனக்கு அடிக்கடி எனக்கு வரும். அதற்கு நானும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன். அதனால் அது இன்னும்
அங்கீகரித்து எனக்கு கிஃப்ட்டுக்கெல்லாம் போட்டதெல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு எதுவுமே வந்ததில்லை. அது பொய்யா மெய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டுகள் எப்போது வரும் என்பது ஃபேஸ்புக்கும் விரைவில் நடவடிக்கை எடுத்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும்படி மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அந்த ஓராண்டு தான் அப்படின்னாலும் அதனால் தப்பு இல்லை. ஆனாலும் செப்டம்பர் 15 ஒரு முதல் காரக ஜோதிடங்கிறது முடிந்து 2வது முறையாக என்னை அங்கீகரித்து உள்ளார்கள். இரண்டாவது முறையாக காரக ஜோதிடத்தை அங்கீகரித்து செய்து உள்ளார்கள். ஆனால் செப்டம்பர் 15க்குள்ளேயே எல்லாமே நடந்தது. அதுக்குரிய நிறைய கிஃப்ட்டுகள் உலகத்தார்கள் போட்டுள்ளார்கள். அது இதுவரை என்னுடைய அக்கௌண்ட்டில் எதுவுமே வந்ததில்லை. ஆனால் ஃபேஸ்புக்கும் அதை கவனித்து என்னுடைய ஃபேஸ்புக் என்னுடைய அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்டுக்கு வரும்படி மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர், திருஞான ஜோதிடர்.